மகா பெரியவா சரணம். ஒவ்வொரு நாளையும் சொல்லும் பொழுது அப்படி வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு. அது எப்படிங்க ஒரு நாள் இனிய நாளாக அமையிறது? அதுக்கு எதுவும் ஃபார்முலா இருக்கா? இதுக்கு எதுவும் இப்படி இப்படி செய்யணும்னு விஷயங்கள் இருக்கா அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு 3 விஷயங்கள் தாங்க. காலையில் எழுந்திரிக்கும் பொழுதே அழகாக சந்தோஷமாக இந்த நாள் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கார். ஏன்னா அழகாக அந்த உறக்கத்துலேருந்து நம்மளை எழுப்ப வச்சுட்டார் இல்லையா? அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? அப்போ காலையில் எழுந்தவுடன் கடவுளுக்கு ஒரு நன்றி. இன்றைய நாள் இவ்வளவு அழகாக எனக்கு கொடுத்துருக்கார். வாழ்க்கையில் 1000 பிரச்சனை தாங்க இருக்கும், கிடையாதுன்னு சொல்ல. ஆனால் எப்போவுமே அந்த நாள் அழகாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த இறைவனை நினைப்பதற்கு இந்த மனம் நினைக்குது அப்படின்னா, அப்போவே தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்து அந்த கடவுளை பிடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்ததுங்க, நிறைய விஷயங்கள் நேற்று நம்ம செஞ்சுருப்போம், முந்தா நாள் பண்ணியிருப்போம், போன மாதத்துலன்ற ட்ரை பண்ணிகிட்ருப்போம், ஒரு மாதமாக முடிச்சு அடுத்ததும் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னும் அடுத்து இதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம், நிறைய யோசனைகள் வச்சுருப்போம். அது வந்து நம்ம நினைக்கிறது என்ன நினைப்போம் அப்படின்னா, கண்டிப்பாக இன்றைக்கி இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும், அப்போ பாசிபிள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறோம்? ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நம்ம வறுமையில் இருந்தாலும் அது சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறோமோ அவர் தான் பணக்காரர் அப்படின்னு அழகாக ஒரு டெஃபினிஷன் கொடுப்பாங்க. பணக்காரங்கன்னா பணம் வச்சுருக்கவங்க கிடையாது. எது இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமாக வாழ தெரிந்தவன் தான் பணக்காரன். அப்போ நம்மளுக்கு பணக்காரனாக ஆயிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தேங்க்ஸ். அடுத்தது, இன்றைக்கி நம்மளால் இந்த விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். அது வந்து 2வது விஷயம். 3வது தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி இந்த விஷயத்தை நம்ம செய்யத்தான் போகிறோம், இது செஞ்சு பார்த்துடலாம், இதுக்கு என்ன முயற்சிகள் இருக்கோ அதை செஞ்சே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சு இந்த நாளை தொடங்குகிறோம் பாருங்கள். அதுதான். ஆக இந்த 3 விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாள் இனிய நாளாகத்தான் இருக்கும். மகா பெரியவா ஜெயன்.